புதுச்சேரியில் வரும் ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் உலக தமிழ் மாநாடு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாநாட்டு நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கவும் உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையிலும் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்று 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் முதல் மாநாடு 1966ஆம் ஆண்டு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1968இல் சென்னை, 1970இல் பாரிஸ், 1974இல் இலங்கை, 1981இல் மதுரை, 1987இல் கோலாலம்பூர், 1989இல் மொரீஷியஸ், 1995இல் தஞ்சாவூர், 2015இல் கோலாலம்பூர், 2019இல் சிகாகோ, 2023இல் கோலாலம்பூர் ஆகிய இடங்களில் உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றன. இதுவரை 11 உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதற்கான நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் 12வது உலக தமிழ் மாநாட்டை வருகிற ஜூலை மாதம் இறுதியில் 3 நாட்கள் நடத்த தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மாநாட்டு நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மாநாட்டு குழு தலைவர் ஸ்ரீகாந்த், புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் கருணாநிதி, ரவிக்குமார், கோவை பல்கலைக்கழக பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.